ஹலோ மக்களே, திருத்தணியில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரஜ்ன்ற ஒரு ஒடிசான்னு நினைக்கிறேன். சம்பவம்னா ஒரு 4 புள்ளிங்க கையில் பட்டாக்கத்தியோட ட்ரெயினில் சுற்றிக்கிட்டு இருந்துருக்காங்க. அவங்க எங்கேயோ போயிருக்காங்க போல். அதே ட்ரெயினில் இந்த சூரஜ்ன்ற பையனும் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஆல்மோஸ்ட் 2 மாதமாக சென்னையில் இருந்திருக்கான். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ட்ரெயினில், பஸ்ஸில் எல்லாம். அவன் இன்னசென்ட் தான். அவன் மேலே அந்த கேஸ் கிடையாது, எந்த குற்ற வழக்குமே அவன் மேலே கிடையாது. இவனுங்க அந்த 4 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்க, போய் அவன் பக்கத்தில் நின்றுருக்கானுங்க. அவன் சூரஜ் இந்த பையன் அவனுங்க ஆள் என்னடா கலர் கோழி இந்த மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுன்னு நம்மளோட மிஞ்சினானுங்க போலையே அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒரு வித்தியாசமாக பார்த்துப்பான் போல். இவனுங்க என்னடா என்னைய முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க ஸ்டைலு ஹிந்திக்காரனை தான் மிரட்டுவானுன்னு கிடையாது. அதே இடத்துல தமிழால் இருந்திருந்தால் கூட, அதே நானாக இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக அது சம்பவம் பண்ணியிருப்பானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு தைரியம். புள்ளிங்கோக்களை பார்த்தாவே நம்மளுக்கே ஜர்க் ஆகுது. எவனாச்சும் தலையில் கலர் டை அடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிருக்கிறவங்க பார்த்தாவே நம்மளுக்கே பயமாகிடுது. அது இல்லாமல் ஹிந்திக்காரனவனா இன்னும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணியிருக்கானுங்க. அப்போ நேற்று ப்ரெஸ் மீட்டில் அஸ்ரா கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இது தமிழ் பையனாக இருந்தாலும் ஹிந்திக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இது கண்டிப்பாக நடத்தியிருப்பானுங்க. ஏன்னா இவனுங்களே இவ்வளோ தான், எல்லாருமே 17 வயசுக்குள்ளே இவ்வளோதான் இருப்பானுங்க. இவனுங்க 4 பேர் கொண்ட குழு. இந்த குழுவுக்கும் இதே மாதிரி இன்னொரு குழு இருக்கான். அது இவ்வளவா தெரியல. அந்த குழுவுக்கும் இந்த குழுவுக்கும் வாரான். அதனால் சேஃப்டிக்கு பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கான். இவ்வளோ பெரிய பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்களோட வேலையே தான். சும்மா பாருங்களேன், எவனாச்சும் மிரட்டுறது, அடிக்கிறது, அதை வீடியோ எடுத்து ரீல்ஸில் போடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக ஒருத்தன் இன்னசென்ட்டாக மாட்டினோடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ட்ரெயின்லேயே கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. என்ன மறைச்சி பார்க்குற அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ட்ரெயின்லேயே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே இறக்கி கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் பயங்கரமாக சம்பவம் பண்ணி அதையுமே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்னா பாருங்கள், எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா உங்களுக்கு. திருத்தணி 2 பேரும், அரக்கோணம் 2 பேர்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. திருத்தணி, அரக்கோணம் இந்த இடத்துல மட்டும் புள்ளிங்க இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையுமே புள்ளிங்க இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. இந்த தம்மாத்தூரில் இருக்கிறவங்கலேருந்து பெரிய ஆள் இருக்கிற வரைக்கும் புள்ளிங்க இருக்காங்க. இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அரசாங்கத்துக்குமே தெரியாது, நம்மளுக்குமே தெரியாது. ஓகே, நம்ம மேலே தப்பு இல்லாத டைமில் நம்மளுக்கு கோவம் வரலாம், அது நேச்சுரல். ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சும் நம்மளை எவன் கேட்க போகிறான், அந்த தைரியத்தில் இன்னொருத்தனை போய் அடிக்கிறது மிகப்பெரிய குற்றம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய குற்றம். இந்த மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ணோம், கண்ணில் மாட்டினவொடனே வச்சு செஞ்சு விட்டுணும். என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் கண்காணிக்கணும். ஸ்கூல்லேருந்தே இது எல்லாத்தையுமே கண்காணித்தா ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூலு, இந்த காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சுட்டா கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுறானுங்க. காசு வேணுமே, வேலைக்கு போகணுமே, குடும்பம், இதெல்லாம் ஓரளவு மெச்சூர் வந்துடுது. 11th 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இவனுங்கெல்லாம் ப்யூர் புள்ளிங்கோ. நான் எல்லாரையும் சொல்ல, குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். கேட்டகரி மீன்ஸ் அவங்களோட கேரக்டர். இவங்கெல்லாம் நம்ம ஸ்கூலு, காலேஜஸ் இதுலேயே இவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ரோட்டில் போகிறப்ப இந்த பிள்ளைங்க பார்த்தா நம்மளுக்கே பயமாகிடுது. அவங்க எப்படி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிப்படை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை. இப்போது அவன் யாரையாச்சும் பார்த்து தான் அவன் இன்ஸ்பயர் ஆகிருப்பான். சொல்லப்போனால் ஊருக்குள்ளே ஒரு பெரிய ரவுடி இருக்கார். சில பேர் என்ன நினைப்பான், இப்போ கேட்டகரி வைஸாக வச்சுக்கிட்டோன்னா, சில இந்த நல்லா படிக்கிற மாணவர், நல்ல கேரக்டர் இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் ரவுடி, அதுக்கும் நம்ம லைஃபுக்கும் செட் ஆகாது, நம்ம வேறு ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற இல்லை ஒரு நல்ல கேரக்டரில் இருக்கிற ஒரு மனிதரை நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க.
சில கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ரவுடியாக தான் போக போகிறேன், எனக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ரவுடி ஆகணும்னு தான் ஆசை, அப்படிலாம் சில பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பழைய பழைய ரவுடிசம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்களாக பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கடைசியில் கெட்டு குட்டிச்சராக போயிடறாங்க.